திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 751 முதல் 760 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 751. ஓவியமான உணர்வை அறிமீன்கள் பாவி கழித்தின் பயனறிவாரில்லை. தீவினையாமுடல் மண்டலம் 3க்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டே. ஓவியம் போல் ஆடாமல் அசையாமல் தியானத்தில் அமர்ந்திருந்து ஈசனுடன் சேரும் உணர்வை அனுபூதியில் அறிந்திடுங்கள். பாவிகள் இத்தவத்தின் பயனை அறியவே முடியாது. நாம் செய்த தீவினையால் வந்த உடலில் சூரிய சந்திர அக்கினி மண்டலங்கள் என்ற 3லும் வாசியை நடத்தி சகஸ்ரதலம் எனும் தாமரை பூவில் இருந்திடும் சுழுமுனை வழியில் உட்புகுந்து சோதி ஒளியில் நிறுத்தி தவம் செய். இதுவே உன் பிறவிக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். பாடல் எண் 752. தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு மண்டலம் 3ம் மகிழ்ந்துடல் ஒத்திடும். கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. முதுகுத்தண்டின் வழியாக வாசியை ஓட்டி தலையில் உச்சியாகி நின்ற சோதியில் சேர்த்த யோகிக்கு 3 மண்டலங்களும் மகிழ்ந்து உடலின் கண் ஒத்திருக்கும். இத்தவ யோகத்தில் இருந்து இந்த உண்மையை கண்டவர் அனுபூதியில் இறைவனை கண்டனர். வினை பயன் விளைவால் இறைவனை காணாதவர்கள் உடலை விட்டு உயிர் பிரியவும் உடம்பு அழியவும் வெவ்வேறு வழி சென்று கெடுக்கின்றனரே. பாடல் எண் 753. பிணங்கி அழிந்திடும் பேரதை கேள் நீ அனங்குலனாதித்தன் 6 விரியின் வணங்குடனே வந்த வாழ்வு குலைந்து சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறே. இவ்வாறு மாறுபட்டு உடம்பு அழிந்திடும் வகையை எவ்வாறு என்று கூறுகிறேன், கேட்டறிந்து கொள்வாய் நீ. பெண்ணுடன் கூடும் சிற்றின்பத்தில் காமத்தீயாகவும் சூரியனில் உள்ள கோபத்தீயாகவும் வாசி 6 போல் விரிந்து வீணாகி போகின்றது. காம இன்பத்தில் வாசியே மேலோங்கி விந்து சக்தி வெளியேறுவதால் வணங்கத்தக்க வந்த அரிய மனித பிறவியின் வாழ்வும் குறைந்து சீரழிந்து போய்விடும். தான் வாந்தி எடுத்ததை தானே விரும்பி உண்ணும் நாயினை போலே பெண்ணுடன் சேரும் சிற்றின்பத்திலேயே விரும்பி இருந்து நாயினை போல சுற்றி சுழன்று உடம்பை அழிய விடுகின்றது. இவ்வாறு தான். பாடல் எண் 754. சுழல்கின்றவாரின் துணைமல காணான் தளவிடை புக்கிடும் தன்னும் இல்லாமல் கலல் கண்டு போம்பலி காண வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனும் மாமி. இவ்வாறு பெண் இச்சையிலேயே சுழன்று கொண்டிருப்பவன் உயிர் துணையாக இருக்கும் ஈசன் திருவடி மலரை எப்போதும் காணவே முடியாது. அத்திருவடியை பற்றி நில்லாமல் அதன் உள்ளிருக்கும் ஒளியை இச்சிற்றின்பத்தில் வீழ்ந்திருந்தே தன்னுள் இல்லாது விந்தை விட்டு நொந்தளிவார். ஈசன் திருவடி மலரை கண்டு அதையே உறுதியுடன் பற்றி நின்று அதுவே மெய் இன்பத்தை அடையும் வழி என்பதை அறிந்து தவயோக சாதனைகளில் நின்று சோதி வடிவானதில் சேர்ந்து உண்மையை உணர்ந்து காண வல்ல யோக ஞானிகளுக்கு குழல் போன்றிருக்கும் 10ஆம் வாசல் வழியில் நின்று நடராஜனாக ஆனந்த நடனம் ஆடிடுவான். பாடல் எண் 755. கூத்தன் குறியீர் குணம்பல கண்டவர் சாத்திரம் தன்னை தலை பெய்து நிற்பர்கள் பார்த்திருந்துள்ளே அனுபோக நோக்கிடில் ஆத்தனுமாகி அலந்திரும் ஒன்றே. ஈசன் இருக்கும் குறியினில் அவனையே குறித்திருந்து தியானம் செய்து பல பயன்களையும் பெற்றடைந்தவர் அவன் உண்மை இயல்புகளை உணர்த்தும் சாத்திர நூல்களை எல்லாம் கற்று தெளிந்த அறிவுடன் இருப்பார். தன்னை அறிந்து தலைவனாகிய இறைவனை உணர்ந்து தவயோக சாதனையில் நிற்பர். பார்ப்பதையே பார்த்திருந்து உள்ளே விளையும் அனுபவ அறிவால் இறைவனை கண்டு அடையும் ஆனந்தம் பெற்றால் ஈசனும் அவர்க்கு ஆப்த நண்பனை போலிருந்து
அலர்ந்திரு அன்பை பொழிந்து தன்னுடன் ஒன்றாக்கி சேர்த்திடுவான். பாடல் எண் 756. ஒன்றில் வளர்ச்சி உழப்பிலி கேளினி நன்றென்று 3க்கு 4 சென்றிடும் 30 சேர இருந்திடீர் குண்டிடை பொன் திகழ் கூத்தனும் மாமே. ஒன்றான அம்மை பொருள் வளர்வதும் இல்லை, குறைவதும் இல்லை, அதற்கு அழிவு என்பதும் இல்லை. அதை அறிந்த பின் இனி செய்ய வேண்டிய சாதனையை சொல்கின்றேன் கேள். இதில் சொன்ன யோக ஞான வழியே நன்றென்று உணர்ந்து ஆயுள் நாளாக உள்ள உயிர் காற்று உடலை விட்டு கழிந்து சென்று கொண்டே இருப்பதை அறிந்து அதையே வாசியினால் உயிரிலேயே சேர்ந்து நிற்கும் இத்தவ யோகத்தை ஒவ்வொரு நாளும் அந்தி சந்தி உச்சி என 3 வேளையும் செய்திடுங்கள். இப்படியே வாசியை ரேஷகம் பூரகம் கும்பகம் என ஏற்றி இறக்கி நிறுத்தி 30 நாட்கள் அறிவு உணர்வு நினைவு என்ற 3ஐயும் மெய்ப்பொருளில் சேர்த்து நின்று தியானம் செய்தபடி இருந்து வந்தால் குன்றென நின்ற அம்மெய்ப்பொருள் நடுவில் பொன்னொளியுடன் திகழும் சோதியில் கூத்தனாகிய ஈசன் வெளிப்படுவான். பாடல் எண் 767. கூத்தன் ஒன்றிடும் கூர்மை அறிந்தங்கே ஏத்துவர் பத்தினில் என் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடு சாத்திடு 100 தலைப்பெய்யலாமே. ஈசன் ஒன்றி நீக்கும் மெய்ப்பொருளின் கூர்மையாக இருக்கும் சுழுமுனையை அறிந்து அங்கேயே 8 வாசியை 10ஆம் வாசல் வழி ஏற்றுவார். அதனுள்ளே 8 திசைகளையும் காட்டும் சோதி ஒளி தோன்றிடும். அச்சோதியையே பார்த்தபடி பார்த்திருந்து மகிழ்ந்த வண்ணம் சகசிராரத்தில் ஈசனை நோக்கியே தவம் புரிவார். மனிதருக்கு சொல்லப்படும் 100 வயதையும் கடந்து நோயற்ற வாழ்வை அடையலாம். பாடல் எண் 758. சாத்திடு 100 தலைப்பெய்து நின்றவர் காத்துடல் 1000 கட்டுரங் காண்பர்கள் சேர்த்துடல் 1000 சேர இருந்தவர் மூத்துடன் கோடி யுகமதுவாமே. இப்படி சொல்லப்பட்ட வழியில் இருந்து 100 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்து நின்றவர் வாசியை கொண்டே உடலையும் பேணி காத்து 1000 ஆண்டுகள் கட்டுக்களையா வண்ணம் வைத்திருப்பார். இவ்வாறு உடம்பு நிலை பெற்று உயிரான வாசியை இறையான ஈசனுடன் சேர்த்து ஒளியுடம்பை பெற்று அம்மூத்த பொருளாகியதில் அறிவாகி கோடி யுகம் அழியாது நிலைத்திருப்பாரே. பாடல் எண் 759. உகங்கொடி கண்டும் ஓசி வர நின்று அகங்கோடி கண்டு லயரை காண்பர்கள் சிவங்கோடி விட்டு செறிய இருந்தங்கு குகங்கோடி கண்டங்குயருவாரே. இவ்வாறு ஈசனுடன் இணைந்திருந்த யுகங்கள் கோடி கண்டு மனம் தளராமல் உறுதியுடன் தவயோக சாதனையில் நின்று மனம் முடிந்த இடத்தை அடைந்து இடையராது பரம்பொருளின் காட்சி ஒன்றை காண்பார்கள். சிவ சிந்தையில் தவம் இருந்தவாறே சிவத்தை கலந்து இரண்டற்ற ஒன்றாக்கி நிற்பவர்கள் பல்கோடி யுகங்கள் அங்கேயே இருந்தபடியே உயர்வான மெய்ஞான நிலையை அடைவாரே. பாடல் எண் 760. உயருருவார் உலகத்தொடும் கோடி பயனுருவார் பல தாமறியாமல் செயலுருவார் சிலர் சிந்தையில்லாமல் கயலுரு கண்ணியை காணகிலாரே. இவ்வாறு உயர்வான நிலையடைந்த யோக ஞானிகள் உலகத்தாரோடும் கூடி வாழ்ந்து உலக நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். இவ்வுலகில் உள்ள பலரும் தன்னை தாம் அறியாமல் வீணை உழன்று வினைகளையே சம்பாதித்து செயலுறுகின்றார்கள். இன்னும் சிலர் இறைவனை அடையும் சிந்தையே இல்லாமல் தன் மனம் போகும் வழியில் எல்லாம் செல்கின்றார்கள். அறியாமையை விலக்கிடாமல் ஆசையில் வீழ்ந்து சாகும் இவர்கள் தன்னுள்ளேயே எல்லா பயனையும் பலனையும் தரும் மீன் போலும் கண்களையுடைய மீனாட்சி எனும் வாளை தாயை அறியாமல் அழிகின்றனரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.